குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரயில்வேல ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. 2569 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது டிப்ளமோ இன்ஜினியரிங் தகுதி முடித்தவங்க என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணலாம். இதை பற்றிய தகவல்களை பார்க்கலாம். இந்திய ரயில்வே வேலைவாய்ப்பு 2569 பணியிடங்கள். டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் படித்தவங்க என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இந்திய ரயில்வேயில் இளநிலை பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய அறிவிப்பில் நாடு முழுவதும் மொத்தம் 2569 பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்குது. நம்மளுடைய சென்னையை தலைமை இடமாக கொண்ட தெற்கு ரயில்வேயில் 160 காலி பணியிடங்கள் வந்துட்டு நிரப்பப்படுறதுக்காக இருக்குது. இதனுடைய அடிப்படையில் நம்மளுக்கு தகுதியும் விருப்பமும் இருந்துச்சுன்னா 30ஆம் தேதிக்குள்ளே என்ன செஞ்சுக்கணும், நவம்பர் 30க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். சரி, மொத்த வேகன்சிஸ் எவ்வளோன்னா 2569. என்னென்ன பதவிகளுக்கானதுன்னா, ஜூனியர் இன்ஜினியரிங், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னா, நம்ம என்ன இது சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த அந்த பிரிவுகளில் என்ன செஞ்சுருக்கணும், டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் படித்தவங்களும் என்ன செஞ்சுக்கலாம், விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கான வயது தகுதி எவ்வளவு அப்படின்னு சொன்னால், 1/1/2026 அன்று 18 வயது முதல் 33 வயதிற்குள் என்ன செய்யணும் இருக்கணும். இருப்பினும் ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் என்ன செஞ்சுருக்காங்க, தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா 10 ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வுகள் இருக்குது. இதற்கான சம்பளம் எவ்வளோன்னா 35,400. தேர்வு செய்யப்படும் முறை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பணியிடங்களுக்கு 2 நிலைகளில் தேர்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்படும். முதல் நிலை கணினி வழி தேர்வு. தகுதி பெற்றவர்கள் 2ஆம் நிலை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். 2ஆம் நிலை தேர்வு மூலம் தகுதியானவர்கள் என்ன செய்வாங்க, தேர்வு செய்யப்படுவாங்க. சரி, விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வெப் அட்ரஸ் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், விண்ணப்பிச்சுக்கலாம். கடைசி நாள் என்றைக்குன்னா 30/11/2025. சரி, விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 500. இருப்பினும் SC/ST பிரிவினருக்கு மற்றும் பெண்களுக்கு வந்து 250 தான். இந்த அறிவிப்பு தொடர்பாக இன்னும் தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிங்க்கில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.